வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர தொடங்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று வட கடலோர தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் இதர மட்டுமல்ல தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே புதுச்சேரியிலும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் இதனை எச்சரித்துள்ளது. அதே போல நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை அல்லது லேசான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிசம்பர் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக கடலோர பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காற்று 35 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் ஆந்திர கடற்பகுதியில் நிலவ வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.